சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 செக்ஷன் 35A கீழே காம்பன்சேட்டரி காஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த காம்பன்சேட்டரி காஸ்ட் அப்படிங்கிறது தவறாவோ எரிச்சல் ஊட்டுற விதமாக ஒரு நியாயமே இல்லாத ஒரு பொய்யான வழக்கை நம்ம மேலே போட்டிருக்கிறது தாங்க இந்த காம்பன்சேட்டரி காஸ்ட்கான ஒரு கிளைமிங் காரணம். என்ன இந்த காம்பன்சேட்டரி காஸ்ட் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸான அலிகேஷனை எடுத்துகிட்டு ஒரு பார்ட்டி நம்ம மேலே பொய்யான ஒரு வழக்கை போடுறது, நம்மளை அலக்களிக்கணும் அப்படிங்கிறது, நம்மளை துன்புறுத்தணும், எரிச்சல் ஊட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே இந்த வழக்கை கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன கண்டிஷன்லாம் இருந்ததுன்னா நமக்கு இந்த காம்பன்சேட்டரி காஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா த கிளைம் ஆர் டிஃபென்ஸ் மஸ்ட் பி ஃபால்ஸ் ஆர் வேக்சேஷன்ஸ்லாம் இருக்கணும். அதாவது அது ஒரு பொய்யா வழக்காக இருக்கணும், எரிச்சல் ஊட்டுற விதமாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ஆப்போசிட்டிங் பார்ட்டி மஸ்ட் ரைஸ் ஆன் அப்ஜெக்ஷன். அதாவது எதிர்த்தரப்பு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அப்ஜெக்ஷனை தெரிஞ்சிருக்கணும். ப்ரூவிங் த வேக்சிஸ்டன்ஸ் நேச்சர் ஆஃப் தி கிளைமிங் ஆர் டிஃபென்ஸ். அதாவது அவங்க தெரிஞ்சே தான் வேணும்னு எரிச்சல் ஊட்டுற விதமாக இந்த வழக்கை போட்டிருக்காங்கங்கிறதையும் தெரியப்படுத்தணும். அடுத்தது த கிளைம் மஸ்ட் பி டிஸ்அலோடும் பண்ணியிருக்கலாம். இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா கோர்ட்டு தான் பண்ணும். ஏன்னா கோர்ட்டு திங்க் ஃபிட்டு அது என்ன நினைக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பொய்யான வழக்கு தான் இவங்க மேலே போட்டிருக்காங்க, அவங்கள வேணும்னு அலக்களிக்கணும், துன்புறுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த வழக்கை போட்டிருக்காங்கன்னு கோர்ட்டே அதை டிஸ்அலோடும் பண்ணிடலாம். அடுத்தது வித்ட்ரா. யார் இந்த வழக்கை போட்டிருக்காங்களோ அவங்களே இந்த கேஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்ட்ரா பண்ணியிருக்கிறது. அப்படி இல்லையா அந்த வழக்கை போட்டுட்டு அவங்கள அலக்களிக்கணுங்கிற எண்ணத்தோடு அதை மேலே நடத்தாமல் அதை கைவிட்டுட்டு போயிருந்தாலும் அபேண்டனும் பண்ணியிருந்தாலும் அதுக்கும் இந்த செக்ஷன் 35A கீழே நம்ம காம்பன்சேட்டரி காஸ்ட் வாங்க முடியும். இந்த காம்பன்சேட்டரி காஸ்ட் அப்படிங்கிறது ஒரிஜினல் சூட்லையும் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்லேயும் தான் நம்ம வாங்க முடியும். அப்பீல்லையோ ரிவிஷன்லேயோ வாங்க முடியுமானா கண்டிப்பாக வாங்கவே முடியாது. நம்ம ஏற்கனவே செக்ஷன் 35ல் ஜென்ரல் காஸ்ட்டை பற்றி படிச்சிருப்போம். அந்த ஜென்ரல் காஸ்ட்லேயே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீதிமன்றம் அதை சொந்த விருப்பத்தின் பேரில் தான் இந்த காஸ்ட்டை கொடுக்குதே தவிர இந்த காஸ்ட் வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமன்றத்தை கேட்க முடியுமானா கண்டிப்பாக கேட்கவே முடியாது. ஒருவேளை செக்ஷன் 35லேயே சொல்லியிருக்க மாதிரி இந்த வழக்குக்கு நாங்கள் காஸ்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸும் பண்ணிடுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணாலும் அது என்ன காரணத்துக்காக இந்த வழக்குக்கு பணம் கொடுக்கப்படலை, அதாவது இந்த காம்பன்சேட்டரி காஸ்ட் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ரிட்டனில் அப்படிங்கிறத நம்ம 35லேயே பார்த்துருப்போம். இங்கே 35Aல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எவ்வளோ வேணாலும் செலவாயிருக்கலாம் அந்த வழக்குக்கு, ஆனால் அந்த அமௌண்ட்டு எப்படி இருக்குன்னா 3000க்கு மேலே போகவே கூடாதுன்னு வேற சொல்லிடுவாங்க. இதில் 2 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அரவிந்தா வர்சஸ் டிவி சத்யபாலா அண்ட் அனதர். இந்த கேஸில் த இஷ்யூஸ் ஆஃப் வேக்சேஷன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் லிட்டிகேஷன் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா எரிச்சல் ஊட்டுற விதமாகவோ அற்பத்தனமான ஒரு வழக்கில் த கோர்ட் எம்பசைஸ்டு த நீட் டு நிப் சச் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோர்ட்டு என்ன முடிவு எடுக்கணும்னா ஆரம்பத்திலே அதை கிள்ளி எறிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் போத் ஜுடிஷியரி அண்ட் த லீகல் ப்ரொஃபஷன் இன் ப்ரிவென்டிவ் அப்யூஸ் ஆஃப் கோர்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்ற செயல்முறையை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கை தடுக்கப்படுது. நீதித்துறை மற்றும் சட்ட தொழில் இரண்டிலையும் பொறுப்புகளை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் தமிழ்நாடு வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த வழக்கில் இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு 3000 ரூபா ஒரு காம்பன்சேட்டரி காஸ்ட் அப்படிங்கிறது ஒத்து வருமா, வரவே வராது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் நமக்கு காம்பன்சேட்டரி காஸ்ட் போட்டுட்டாங்க. அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் படி செக்ஷன் 35A படி ஒரு காம்பன்சேட்டரி காஸ்ட் இந்த பொய்யான ஒரு அலிகேஷனுக்கு ஒரு ஃபால்ஸான கேஸ்க்கு வேக்சேஷனரி கேஸ்க்கு நமக்கு
35A கீழே ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாலும் அவங்கள கிரிமினல் லைபிலிட்டி கொண்டு வர முடியுமானா கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஏன்னா இது மாதிரி செய்யலைன்னா திரும்ப திரும்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபால்ஸான ஒரு கேஸை வந்து போட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த செக்ஷன் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 246 பிஎன்எஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒரு ஃபால்ஸான கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ் பண்ணலாங்கிறத பிஎன்எஸ்ல செக்ஷன் 246 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.